ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2nd June 2020க்கான ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ், பல்சஸ் ஆயில் சீட்ஸ் சி ஷார்ப் ஹைக் இன் எம்எஸ்பி. எம்எஸ்பி அப்படின்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். கவர்மெண்ட் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து ஒரு ப்ரைஸில் க்ராப்ஸ் எல்லாம் வாங்கிப்பாங்க. இந்த ப்ரைஸை தான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்காக கவர்மெண்ட் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து கிராப்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை கவர்மெண்ட் எப்போ டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கிராப்பை சோயிங் பண்ணுவாங்கல்ல அந்த டைம்லே டிசைட் பண்ணுவாங்க. இப்போ நெல் அப்படின்னா நாற்று நடுறாங்க, அந்த டைம்லே இந்த ப்ரைஸை டிசைட் பண்ணிடுவாங்க. இப்போ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் 25 rupees ரைஸ்க்கு அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. இந்த நெல் விளைஞ்சு அந்த ஃபார்மர் இதை எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு போறாரு. மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 1 கிலோ 10 ரூபாய்க்கு தான் விலை போகுது. அந்த மாதிரி டைம்ல ஃபார்மர் என்ன பண்ணலாம்னா, கவர்மெண்ட் கிட்ட இந்த எம்எஸ்பி ரேட்ல வித்துக்கலாம். எதுக்காக இந்த கான்செப்ட் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபார்மர்ஸ்க்கு கரெக்டான விலை கிடைக்கணும். மார்க்கெட்ஸ்ல ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு கவர்மெண்டே சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வராங்க. இப்போ ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து கவர்மெண்ட் கிராப்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. இதை யார் மூலமா வாங்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பாத்தீங்கன்னா வீட், ரைஸ் இந்த 2 கிராப்ஸையும் தான் மேஜரா வாங்குறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வீட், ரைஸ் எல்லாம் வாங்கி அதை ஸ்டாக் வைப்பாங்க. இதை தான் பஃபர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாக் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா ஸ்டேட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா, ரேஷன் கடைகள்ல விற்கிறதுக்காக. அப்ப ரேஷன் கடைகள்ல மேஜரா என்ன கமாடிட்டி இருக்கும்? இப்ப நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, எல்லா ரேஷன் ஷாப்லயும் என்ன தருவாங்க? அரிசி தானே தருவாங்க. ஆனியன் தருவாங்களா? இல்ல தரமாட்டாங்க தானே. அப்ப ரைஸ் தானே தேவைப்படும் ரேஷன் ஷாப்க்கு, அதனால ரைஸ் வாங்கிப்பாங்க. அதே மாதிரி நார்த்தன் சைடு வீட் தேவைப்படும். அதனால இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வீட், ரைஸ் இந்த 2ஐயும் தான் ப்ரொக்யூர் பண்ணிப்பாங்க ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து. அப்போ ஆனியன் இதெல்லாம் ஃபார்மர்ஸ் மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட விற்கிறாங்க அப்படின்னா, அதை யார் வாங்கிப்பா அப்படின்னா, கவர்மெண்ட் அதுக்குன்னு ஏஜென்சிஸை அப்பப்போ ஃபார்ம் பண்ணிப்பாங்களாம். அதாவது இப்போ ஆனியனோட பிரைஸ் எப்போ மினிமம் சப்போர்ட் பிரைஸை விட கம்மியா வருதோ அந்த டைம் தானே ஃபார்மர்ஸ் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்க வருவாங்க. அப்ப அந்த டைம்ல ஏதாவது ஒரு ஏஜென்சியை கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணி அந்த கிராப்ஸ் எல்லாம் வாங்கிப்பாங்க. இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு யாரு கால்குலேட் பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் பிரைசஸ் இவங்க தான் இந்த பிரைஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க. இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரோட ஒரு அட்டாச்ட் ஆஃபீஸ். ஆனா இவங்க டிசைட் பண்ற பிரைஸ் ஃபைனல் கிடையாது. இவங்க ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஃபைனல் டிசிஷன் யாரு எடுப்பா அப்படின்னா, கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் இவங்க தான் எடுப்பாங்க. இதோட ஹெட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர். இந்த கமிட்டி தான் ஃபைனல் டிசிஷனை எடுப்பாங்க. இப்போ இந்த கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைசஸ் கால்குலேட் பண்றாங்கல்ல, இவங்க எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது அந்த கிராப்பை விளைய வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த கிராப்புக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கு மார்க்கெட்ல, எவ்வளோ இந்த வருஷத்துல அந்த கிராப் மொத்தமா விளைய போகுது, இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க ஃபீல்டு சர்வேஸும் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஏரியாக்கும் போய் எப்படி வளையுது, எவ்வளோ இருக்கு, இது எல்லாமே ஃபீல்டு சர்வேஸும் பண்றாங்களா. இந்த மாதிரி சர்வே பண்ணி அவங்க அவங்களோட ரிப்போர்ட்டை கேபினட் கமிட்டிக்கு சப்மிட் பண்ணுவாங்க. கேபினட் கமிட்டி தான் ஃபைனல் டிசிஷனை எடுப்பாங்க. இப்போ இவங்க எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் A2FL அப்படின்னு 2 கான்செப்ட் இருக்கு, ஓகேவா? A2 அப்படின்னா ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் ஆன் சீட்ஸ், ஃபெர்டிலைசர், இரிகேஷன். அதாவது அந்த கிராப்பை விளைய வைக்கிறதுக்கு நிறைய இன்புட்ஸ் நம்ம கொடுக்கணும். அதான ஃபர்ஸ்ட் விதை போடணும், அதுக்கப்புறமா அதுக்கு தண்ணி பாய்ச்சணும், அதுக்கப்புறமா உரம் போடணும், இந்த மாதிரி நம்ம நிறைய பண்ணணும். இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகுது, அதுதான் ஆக்சுவல் எக்ஸ்பென்ஸ். அதுதான் A2 அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து FL. நம்ம கண்ட்ரியில பாத்தீங்கன்னா பாதிக்கு மேற்பட்ட ஃபார்மர்ஸ் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸா தான் இருக்காங்க. ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அப்படின்னா 2 ஹெக்டேர் இல்லைன்னா 2 ஹெக்டேருக்கு கீழே
நிலம் வச்சிருக்கிறவங்க தான் இந்த ஸ்மால் ஃபார்மர்ஸ். இப்படிதான் நிறைய ஃபார்மர்ஸ் வந்து நம்ம கண்ட்ரில இருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்து அவங்களோட நிலத்துல அவங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்கள வச்சே வேலை வாங்கிடுவாங்க. ஏன்னா வேலைக்கு ஆள் வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல, அதனால அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள வச்சே வேலை பார்ப்பாங்க. இதைதான் வந்து ஃபேமிலி லேபர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குடும்பத்துல இருக்கிறவங்களே வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டாம்ல, அன்பெய்டு ஃபேமிலி லேபர். இப்போ இந்த அன்பெய்டு ஃபேமிலி லேபரால என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபேமிலி எடுத்துக்கோங்க. அந்த ஃபேமிலியில 5 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 1 ஏக்கர் நிலம் இருக்கு அப்படின்னு வைங்களேன். அந்த 1 ஏக்கர் நிலத்துல ஒரு 2 பேர் வேலை பார்த்தாலும் 100 கிலோ அரிசி தான் விளையும். 5 பேர் வேலை பார்த்தாலும் 100 கிலோ அரிசி தான் விளையும். 10 பேர் வேலை பார்த்தாலும் அதே 100 கிலோ அரிசி தான் விளையும். ஆனா 2 பேர் தேவைப்படுற இடத்துல இந்த வீட்டுல இருக்கிற 5 பேரும் வேலை பார்ப்பாங்க. அப்போ தேவையில்லாம தானே அவங்க வேலை பாக்குறாங்க. 2 பேர் பார்த்தாலே போதும், இங்க 5 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸ்ட்ரா 3 பேர் இருக்காங்க தானே. இந்த எக்ஸ்ட்ரா 3 பேரும் வேற ஒரு இடத்துல வேலை பார்த்தாங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு இன்னும் கொஞ்சம் இன்கம் வரும் அதானே. அப்போ அன்பெய்டு ஃபேமிலி லேபர் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம். அப்போ அதனால அவங்களுக்கு எவ்வளவு லாஸ் ஆகுது, இதை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்து C2 அப்படின்னா A2 பிளஸ் FL பிளஸ் லேண்ட் ரெண்டல்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ். அதாவது A2 பிளஸ் FLனா தெரியும், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா லேண்ட் ரெண்டல்ஸ். நிறைய பேர் வந்து சொந்த நிலம் வச்சிருக்க மாட்டாங்க, ஆனா குத்தகைக்கு எடுத்து வேலை செய்வாங்கல்ல 2 வருஷம் அப்படின்னு, குத்தகைக்கு அந்த நிலத்தை அவங்க வச்சிருப்பாங்க. அப்போ அந்த குத்தகை பணம் வந்து அவங்களுக்கு செலவாகும்ல, அதை வந்து ஆட் பண்ணிப்பாங்க. இதே ஒருத்தவங்க வந்து சொந்தமா நிலம் வச்சிருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க அந்த நிலத்து மேலேயே விவசாய கடன் வாங்கி தான் விவசாயம் பண்ணுவாங்க. அப்ப அந்த லோன் அவங்க பே பண்ணணும், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், இதையும் எடுத்துப்பாங்க. இந்த 3ஐயும் ஆட் பண்ணி வரதுதான் C2. ஓகேவா? இப்போ நம்மளோட கவர்மெண்ட், அதாவது இந்த CACP என்ன ஃபார்முலாவை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா A2 பிளஸ் FL மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. இந்த ரெண்டையும் மட்டும்தான் எடுத்து MSP வந்து கால்குலேட் பண்றாங்க. ஆனா 2004ல MS சுவாமிநாதன் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த டைம்ல ஃபார்மர்ஸ் வந்து நிறைய தற்கொலை பண்ணிப்பாங்க, அவங்களோட பயிர்களுக்கு உரிய விலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஃபார்மிங் கமாடிட்டிஸ், அதாவது கிராப்ஸோட விலையை வந்து எப்படி ப்ராஃபிட்டபிளா மாத்துறது, இதெல்லாம் வந்து ஸ்டடி பண்றதுக்காக ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார்மர்ஸோட இந்த டிஸ்ட்ரெஸை வந்து குறைக்கணும் அப்படின்னா MSPயை வந்து C2 பிளஸ் 50% இந்த கால்குலேஷன் படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ C2 பிளஸ் 50%னா எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வீட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? வீட்டோட MSP A2 பிளஸ் FL இந்த கால்குலேஷன் படி கால்குலேட் பண்ணும்போது 800 ரூபாய் வருது அப்படின்னு நம்ம வச்சுப்போம், சும்மா வச்சுப்போம். இதே வந்து C2, அதாவது A2 பிளஸ் FL பிளஸ் இன்ட்ரெஸ்ட், இது சேர்த்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது 1200 ரூபாய் வருது அப்படின்னு வைங்களேன். இப்போ C2 பிளஸ் 50% அப்படின்னா 1200ல 50% எவ்வளவு? 600 அதானே. அப்போ அந்த 600 இந்த C2 கூட ஆட் பண்ணுங்க, அப்போ 1800 வருது. இப்போ நம்ம கால்குலேட் பண்றது எங்க இருக்கு? இவங்க சொன்ன கால்குலேஷன் படி பார்த்தா 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குது அதானே. இது சும்மா எக்ஸாம்பிள் தான், ஆனா ஃபார்மர்ஸ்க்கு எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன்ல வந்து MSP கொடுத்தா. இப்போ ஃபார்மர்ஸ் என்ன டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா, நீங்க C2 பிளஸ் 50%ல எங்களுக்கு MSP தர வேண்டாம், C2 இந்த கால்குலேஷன்லயாவது தாங்க, நாங்க கட்டுற லோன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாமாவது கால்குலேட் பண்ணி எங்களுக்கு தாங்க அப்படின்னு டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கவர்மெண்ட் இன்னுமே A2 பிளஸ் FL இந்த கால்குலேஷன்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. RSLS மீட்டிங் could be held on alternate days. அதாவது பார்லிமெண்டோட மீட்டிங்ஸை எப்படி நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுல அப்போசிட் பார்ட்டிஸ்லாம் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி மீட்டிங்ஸை வீடியோ கான்ஃபரன்ஸ்ல வந்து நடத்தலாம் அப்படின்னு டிமாண்ட் வந்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பார்லிமெண்டரி கமிட்டி மீட்டிங்ஸ்லாம் வீடியோ கான்ஃபரன்ஸ்ல பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். அது வந்து கான்ஸ்டியூஷனலா வேலிட் தான். எப்போ வேலிட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 118ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஈச் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் மே மேக் ரூல்ஸ் ஃபார் ரெகுலேட்டிங் சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் கான்ஸ்டியூஷன் இட்ஸ் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் கண்டக்ட் ஆஃப் இட்ஸ் பிஸ்னஸ். அதாவது பார்லிமெண்ட்
என்ன விதமான ரூலையும் மேக் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா அவங்களோட டே டு டே பிஸ்னஸை வந்து கண்டக்ட் பண்றதுக்காக என்ன விதமான ரூலையும் மேக் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்கு அப்படின்னு ஆர்டிகிள் 118 சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிகிளை பேஸ் பண்ணி தான் பார்லிமெண்டோட ரூல்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? இதுல பார்லிமெண்டோட ரூல்ஸ்ல 267 இந்த ரூல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்லிமெண்டரியோட கமிட்டிய பார்லிமெண்ட் ஹவுஸ்ல தான் நடத்தணும். ஆனா ஸ்பீக்கர் அனுமதி கொடுத்தா பார்லிமெண்டரி கமிட்டியோட மீட்டிங்க வேற எந்த பிளேஸ்ல வேணாலும் நடத்திக்கலாம். ஸ்பீக்கரோட பர்மிஷன் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்பீக்கர் பர்மிஷன் கொடுத்தா போதும், வீடியோ கான்ஃபரன்ஸ்ல கூட மீட்டிங்ஸை வந்து நடத்திக்கலாம். ஆனா இப்போ வந்து இதுக்கான பர்மிஷன்ஸ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா வீடியோ கான்ஃபரன்ஸ்ல பண்ணா கவர்மெண்டோட சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன் ஏதாவது லீக் ஆகிரும், அந்த மாதிரி பயப்பட்டு இருக்காங்க. கிளாஷஸ் அவுட்சைட் ஒயிட் ஹவுஸ், மோர் யூஎஸ் சிட்டிஸ் அண்டர் கர்ஃப்யூ. யூஎஸ்ல வந்து நிறைய ப்ரொட்டஸ்ட்லாம் போயிட்டு இருக்கு, நம்ம நியூஸ்ல வந்து பார்த்துருப்போம். அங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஜார்ஜ் ஃப்ளாய்டு அப்படின்னு நினைக்கிறேன் அவரோட நேம். இவர் வந்து ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர். இவர் அமெரிக்கால இருக்கிற ஒரு மினியோபோலிஸ் அப்படிங்கிற இடத்த சேர்ந்தவர். இவர் ஒரு கடைக்கு போய் ஏதோ ஒன்று வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு $20 வந்து அந்த கடையில கொடுத்துருக்காரு. ஆனா அந்த கடைக்காரர் சொல்லியிருக்காரு இது கவுண்டர்ஃபெயிட் நோட் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதாவது இது கள்ள நோட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. போலீஸையும் கூப்பிட்டுருக்காரு. போலீஸ் வந்து வந்திருக்காங்க. வந்த உடனே இவரை வந்து பிடிச்சிருக்காங்க. பிடிக்கும் போது இவரை தப்பிக்க நினைச்சாரோ என்னமோ தெரியல, இவரை வந்து அப்படியே போலீஸ் வந்து கீழே தள்ளி என்ன பண்றாங்கன்னா அவரோட கழுத்துல முட்டு போட்டு அப்படியே நெரிச்சிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து வைரலா பரவுச்சு. அதுக்கப்புறமா அவர் அந்த டைம்ல அந்த ஜார்ஜ் ஃப்ளாய்டு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஐ கான்ட் பிரீத் அப்படின்னு கெஞ்சுறாரு. ஆனா அந்த போலீஸ்காரர் வந்து விடவே மாட்டேங்கிறாரு. இந்த போலீஸ் வந்து ஒரு ஒயிட் மேன். அதுக்கப்புறமா அந்த ஜார்ஜ் ஃப்ளாய்டை வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள சேர்த்திருக்காங்க. ஆனா அவரு மூச்சு திணறி இறந்து போயிட்டு தான் ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்க. இதனாலதான் அங்க ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் நடந்திருக்கு அப்படின்னா ப்ரொட்டஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா ஸ்கின் கலரை பேஸ் பண்ணி ஒருத்தங்களை டிஸ்கிரிமினேட் பண்றது. அவன் வந்து வெள்ளைக்காரன்ல போலீஸ், இவர் கருப்பினத்தவரை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனாலதான் அவரை வந்து இப்படி கொலை பண்ணியிருக்கான். இது வந்து ஒரு ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி ரேசிசம் ப்ரொட்டஸ்ட் தான் அங்க நடந்துட்டு இருக்கு. யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன்ல ஹியூமன் ரைட்ஸை வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் இன்ஹரண்ட் டு ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் வாட் எவர் அவர் நேஷனாலிட்டி, பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ், செக்ஸ், நேஷனல் எத்னிக் ஆரிஜின், கலர், ரிலிஜியன், லாங்குவேஜ், எனி அதர் ஸ்டேட்டஸ். அதாவது ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் யூனிவர்சலான ரைட்ஸ். அதை அவங்க அந்த கண்ட்ரிக்காரங்க, அவங்க அந்த ரிலிஜியன், அந்த லாங்குவேஜ், அந்த கலர், அவங்க வேற கலர், அந்த மாதிரி சொல்லி யாருக்குமே நம்ம டினை பண்ண முடியாது. ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி, ஃப்ரீடம் ஆஃப் ஒப்பீனியன் அண்ட் எக்ஸ்பிரஷன், ரைட் டு ஒர்க், எஜுகேஷன், இந்த மாதிரி நிறைய ஃப்ரீடம்ஸ் வந்து இருக்கு. இந்த ரைட்ஸ் வந்து எல்லாருக்குமே பொது. இந்த ஹியூமன் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரைட்ஸ், ஹியூமனா பிறந்த எல்லாருக்குமே கிடைக்க வேண்டிய ரைட்ஸ். இதை யாருமே டினை பண்ண முடியாது, எந்த கண்ட்ரியுமே டினை பண்ண முடியாது. இதை வந்து எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணணும். இதுல என்ன சொல்லியிருக்காங்க, கலர் பேஸ் பண்ணி யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா யுனைடெட் நேஷன்லே இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனை எலிமினேட் பண்றதுக்காக ஒரு கன்வென்ஷன் கூட கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆன் எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். இந்த கன்வென்ஷன் பாத்தீங்கன்னா தேர்ட் ஜெனரேஷன் ஹியூமன் ரைட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஹியூமன் ரைட்ஸை 3 ஜெனரேஷனா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லிபர்ட்டி, எல்லா பீப்புளுக்கும் லிபர்ட்டி கொடுக்கணும், ஈக்குவாலிட்டி கொடுக்கணும். அடுத்து 3வது ஜெனரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்ன அப்படின்னா ஃப்ரெட்டர்னிட்டி. ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னா என்ன மீனிங்னா சென்ஸ் ஆஃப் பிரதர்ஹுட். அதாவது ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். அதான அவங்களோட பர்சனாலிட்டி வந்து ரொம்ப புனிதமானது, சேக்ரெட் ஆனது. அதை நம்ம மதிக்கணும். ஒருத்தங்க
ஒரு கலர்ல இருப்பாங்க, ஒருத்தவங்களோட ஸ்லாங் வந்து வேற மாதிரி இருக்கும், ஒருத்தவங்களோட பழக்க வழக்கங்கள் வந்து வேற மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பர்சனாலிட்டி இருக்காது. ஆனா அந்த பர்சனாலிட்டியை வந்து எல்லாருமே மதிக்கணும். சென்ஸ் ஆஃப் பிரதர்ஹுட், அதை தான் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 வேர்டுமே நம்மளோட ப்ரியாம்பிள்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன் வந்து நம்மளோட ப்ரியாம்பிள்ல இந்த 3 வேர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? ஏன்னா இது ஹியூமன் ரைட்ஸ், பேசிக்கா எல்லா பர்சனுக்கும் இருக்க வேண்டிய ரைட்ஸ். இந்த கன்வென்ஷன் எதுக்காக அப்படின்னா ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனை எலிமினேட் பண்றதுக்காக, எல்லா ரேசஸையும் ஒரே மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கன்வென்ஷனை அடாப்ட் பண்ற கண்ட்ரிஸ் எல்லாமே ஹேட் ஸ்பீச் இதெல்லாம் எலிமினேட் பண்ணணும், இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த கன்வென்ஷனை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1965ல 1969ல தான் இது நடைமுறைக்கு வந்துச்சு. இப்போ 2019ல பார்த்தீங்கன்னா இதுல 182 பார்ட்டிஸ் இருக்காங்க, 82 சிக்னட்டரிஸ் இருக்காங்க. இந்த கன்வென்ஷன் மூலமா யுனைடெட் நேஷன்ல ஒரு கமிட்டியும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, கமிட்டி ஆன் த எலிமினேஷன் ஆஃப் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். இந்த கமிட்டி எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லயும் ஏதாவது ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் நடக்கா இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்றதுக்காக தான் இந்த கமிட்டியை வந்து இந்த கன்வென்ஷன் மூலமா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ப்ரொட்டஸ்ட் ஷோ குரோனிக் டிசீஸ் ஆஃப் ரேசிசம் இன் யூஎஸ். சைனால வந்து ஹாங்காங் இஷ்யூ போகும்போது யூஎஸ் வந்து கமெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி சைனா வந்து இந்தியா கூட பார்டர் இஷ்யூ பண்ணிட்டு இருக்க போது யூஎஸ் என்ன பண்ணாங்க, சைனா இப்படிதான் எல்லா கண்ட்ரிக்கும் த்ரெட்டன் கொடுத்துட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி கமெண்ட் பண்ணாங்க. இப்போ யூஎஸ்ல வந்து ப்ராப்ளம் போயிட்டு இருக்கா, அதனால சைனா என்ன சொல்றாங்கன்னா ரேசிசம் அப்படிங்கிறது யூஎஸோட ஒரு வியாதி, அது அவங்கள விட்டு போகவே செய்யாது, இந்த மாதிரி தான் அவங்க டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. won't interfere in border issue, says Australian envoy. Australian High Commissioner to India. இப்போ ஜூன் 4 ஆஸ்திரேலியாக்கும் இந்தியாவுக்கும் விர்ச்சுவல் சமிட் வந்து நடக்க போகுது. இப்போ இந்த ஹை கமிஷனர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சைனாக்கும் இந்தியாவுக்கும் நடந்துட்டு இருக்க பார்டர் இஷ்யூல ஆஸ்திரேலியா வந்து எந்த கமெண்டும் கொடுக்க மாட்டோம், இந்த விஷயத்துல நாங்க இன்க்ளூட் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதை வந்து அவங்க பைலேட்ரலாவே தீர்த்துப்பாங்க, இதுல நாங்க முக்க நுழைச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஜூன் 4 சமிட்ல இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில மியூச்சுவல் லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த அக்ரிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 2016லே மேக் பண்ணிட்டாங்களாம். 2016ல இதே மாதிரி சிமிலரான அக்ரிமெண்ட்டை நம்ம யூஎஸ் கூட சைன் பண்ணியிருப்போம். அப்போ யூஎஸ் கூட நம்ம சைன் பண்ணோன்னே ஆஸ்திரேலியாவும் இதே மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் 4 வருஷமா இதை பத்தி எந்த பேச்சுவார்த்தையுமே இல்லாம இருக்கு. இப்போ இந்த சமிட் மூலமா இந்த அக்ரிமெண்ட் பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மியூச்சுவல் லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை அக்ரிமெண்ட்டை ரஷ்யா, ஜப்பான், யூகே இந்த மாதிரி கண்ட்ரிஸ் கூடலாம் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் எதுக்காக அப்படின்னா 2 கண்ட்ரிஸோட மிலிட்ரி ஃபெசிலிட்டிஸையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்காக. இப்போ ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா 2 பேரும் மாற்றி மாற்றி அவங்களோட டெக்னாலஜிஸ், மிலிட்ரி டெக்னாலஜிஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட மிலிட்ரி பேஸ் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த லாஜிஸ்டிக் சப்ளை அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது மூலமாக 2 கண்ட்ரியும் ஈஸியாக பைலேட்ரல் மிலிட்ரி எக்ஸசைஸ்லாம் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஆஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற பைலேட்ரல் நேவல் எக்ஸசைஸை வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் எதுக்காக அப்படின்னா 2 கண்ட்ரிஸோட டெக்னாலஜி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்காக, அதுக்கப்புறமா 2 கண்ட்ரிக்கு இடையில இருக்கிற நேவி ஃபோர்ஸஸோட கோஆப்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக, நேவி ஃபோர்ஸஸோட ஸ்ட்ரென்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக இந்த எக்ஸசைஸை வந்து கண்டக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ் இண்டெக்ஸ் இந்த எக்ஸசைஸ் வந்து எங்கே நடந்துச்சுன்னா விசாகப்பட்டினம் இந்த கோஸ்ட்ல தான் நடந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் குவாட் டயலாக் அப்படிங்கிற ஒரு டயலாக்ல வந்து பார்ட்னராக இருக்காங்க. இந்த டயலாக் பார்த்தீங்கன்னா 2007ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2007ல் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் வெளியே போயிடுவாங்க. இப்போ மறுபடியும் இந்த குவாட் டயலாக்ல
ஜாயின் ஆயிருக்காங்க. இந்த டயலாக்ல பாத்தீங்கன்னா யூஎஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா இந்த 4 கண்ட்ரிஸும் இருக்காங்க. அதுக்கப்புறமா ஏப்ரல் மந்த்ல இதே ஹை கமிஷனர் இந்தியா கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. இந்தோ பசிபிக் ரீஜியன்ல ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் கோஆப்ரேட்டிவா செயல்படணும். ஏன்னா இந்த ரீஜன்ல சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. இந்த ரீஜன் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ட்ரேடிங் பிளேஸ். இங்க தான் நிறைய ட்ரேட்ஸ் வந்து இந்த வழியா தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா சைனா இங்க நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சவுத் சைனா சி பக்கமா நிறைய பிளேசஸ் வந்து அவங்களோட கண்ட்ரியோடது இந்த பகுதியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை கம்மி பண்ணணும் அப்படின்னா இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் கோஆப்ரேட்டிவா செயல்படணும். இந்தியா, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா இந்த 3 கண்ட்ரிஸும் ஒரு ட்ரைலேட்ரல் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் appears to protect health workers. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் இந்த மாத்திரையை எல்லா கண்ட்ரிஸும் டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அமெரிக்கா கூட நம்ம கிட்ட மிரட்டி இந்த மாத்திரையை வந்து வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ரிசர்ச்ல என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் COVID-19 ட்ரீட் பண்ணாது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா WHO இந்த ஹைட்ராக்சிக்ளோரோக்வினை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா இதனால சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வருது, ஹார்ட் பீட்ஸ் வந்து அப்நார்மலா போகுது நிறைய பேஷண்ட்ஸ்க்கு, இதனால அவங்க இறந்து போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ணிடுவாங்க. ஆனா இதை ப்ரிவென்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போ ஹெல்த் ஒர்க்கர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நோய் வராம தடுக்கிறதுக்காக சம் டோசஸ் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த மாத்திரை பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால இப்போ ICMR இந்த மாத்திரையை ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்குலாம் கொடுத்து பார்த்ததுல என்ன தெரியுது அப்படின்னா இது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, ப்ரிவென்டிவா இருக்குது. COVID-19 வந்து அவங்களை அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசினா இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் பாத்தீங்கன்னா ருமேட்டிக் டிசார்டர்ஸ், அதாவது நம்மளோட எலும்பு ஜாயின்ட்ஸ் அதுக்கப்புறமா மசில்ஸ் இதுலலாம் ஏற்படக்கூடிய நோய்களை தான் ருமேட்டிக் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை ட்ரீட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறமா போர்ஃபிரியா குட்டானியா டர்டா அப்படிங்கிற ஒரு ஸ்கின் டிசீஸை கியூர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா கியூ ஃபீவர், செர்டைன் டைப்ஸ் ஆஃப் மலேரியா இதுக்கெல்லாம் இந்த டேப்லெட்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் டு கெட் கிரெடிட் வித்தவுட் கொலாட்ரல், அதாவது ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கிற நேம்ல நிறைய ரிலீஃப் பேக்கேஜ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல ஒன் ஆஃப் த அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு மைக்ரோ கிரெடிட் வந்து கொடுப்போம், அதாவது குறைஞ்ச அளவுல லோன் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நடைமுறைக்கு கொண்டு வரதுக்காக ஒரு ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் நேம் பாத்தீங்கன்னா பிரதன் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஆத்ம நிர்பர் நிதி ஸ்கீம். ஓகேவா? இந்த ஸ்கீம் மூலமா 50 lakh ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு லோன் கொடுக்க போறாங்க. அவங்க மார்ச் 2022 வரைக்கும் இந்த ஸ்கீம் மூலமா லோன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஒவ்வொருத்தங்களும் 10,000 வரைக்கும் லோன் வாங்க முடியும். இதை வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் அப்படின்னு சொல்லியிருந்தாலே அதோட பீரியட் பாத்தீங்கன்னா 1 year இல்லைன்னா வித்தின் 1 year இருக்கும். இப்ப பாருங்க, இந்த லோனோட பீரியட் வித்தின் 1 year, அதாவது 1 வருஷத்துக்குள்ள லோனை திருப்பி கட்டிடணும். அந்த மாதிரி இருக்க லோன்ஸ் தான் ஒர்க்கிங் கேபிட்டல் லோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஆன்லைன் போர்ட்டல் அதுக்கப்புறமா மொபைல் அப்ளிகேஷன் இதெல்லாம் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த லோனுக்கு கொலாட்ரல் தேவையே கிடையாது. அதாவது இப்ப நம்ம லோன் வாங்க போறோம் அப்படின்னா செக்யூரிட்டிக்காக ஏதாவது கொடுப்போம்ல, பேங்க்ல லோன் வாங்குறோம் அப்படின்னா நம்மளோட வீட்டு பத்திரம் இந்த மாதிரி ஏதாவது கொடுப்போம்ல. ஆனா இப்போ இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் வந்து இந்த ஸ்கீம் மூலமா லோன் வாங்க வராங்கல்ல, இவங்க எந்த ஒரு பத்திரமோ எதுவுமே கொடுக்க தேவையில்ல. அப்படின்னா இவங்க லோன் கட்டாம போயிட்டாங்க அப்படின்னு வைங்களேன், கவர்மெண்டே இவங்களுக்காக அந்த லோனை வந்து கட்டிடுவாங்க. கவர்மெண்ட் வந்து பொறுப்பேற்றுப்பாங்க. அதனாலதான் கொலாட்ரல் ஃப்ரீ லோனா இதை வந்து கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் டு ஹியர் பெட்டிஷன் ஆன் நேஷன்ஸ் நேம், அதாவது நம்ம கண்ட்ரியோட நேமை பாரத் அப்படின்னு மாத்தணும்னு
பெட்டிஷன் வந்து போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கண்ட்ரியோட நேம் என்ன, கான்ஸ்டியூஷன்ல நம்ம கண்ட்ரியோட நேம் என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆர்டிகிள் 1 இதுல தான் நம்ம கண்ட்ரியோட நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டியூஷன்ல இந்த ஒரு ஆர்டிகிள்ல தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியான்னு சொல்லியிருக்காங்க, பாரத்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அஃபிஷியலாகவும் அன்அஃபிஷியலாகவும் இந்த ரெண்டு நேமே தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த நேமை வந்து எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். செப்டம்பர் 18, 1949 கான்ஸ்டியூஷன் அசம்பிளில ஒரு டேவை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. நமக்கரன் டே, அதாவது நேமிங் செரமனி ஃபார் த நியூ பார்ன் நேஷன் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நேம்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த டேல. பாரத், ஹிந்துஸ்தான், ஹிந்து, பாரத் பூமி, பரத் வர்ஸ், அந்த டேல நிறைய நேம்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கடைசியாக வந்து இந்த மாதிரி தான் முடிவு பண்ணியிருக்காங்க. நம்ம கான்ஸ்டியூஷன் நவம்பர் 26, 1949 அஃபிஷியலாக அடாப்ட் பண்ணாங்க தானே. அதுக்கு முன்னாடி வரைக்குமே நிறைய மெம்பர்ஸ் வந்து இந்த ஆர்டிக்கிளுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இந்தியா அப்படிங்கிற நேம் வந்து ஸ்லேவரியோட சிம்பிள் அப்படின்னு சொன்னாங்க அவங்கலாம். ஏன்னா இந்தியா அப்படிங்கிறது வந்து பிரிட்டிஷர்ஸ் தான் நம்மள இந்தியா அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். அதுக்கு முன்னாடி முகல் எம்பரர்ஸ்லாம் நம்ம கண்ட்ரிய ஹிந்துஸ்தான் அப்படின்னு தான் சொன்னாங்களா. அதனால அந்த மாதிரி ஏதாவது நேம் வைங்க அப்படின்னு அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்களாம். ஆனால் லாஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து என்ஃபோர்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்ட்ரியோட நேமஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷன் போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா போட்டிருக்காங்க. 2016 இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் வந்து வந்திருக்கு. ஆனா அந்த பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் TS தக்கூர் என்ன சொல்லுவாருன்னா, அவர் ஓரலா சொல்லுவாரு, எல்லா இந்தியனுக்கும் கண்ட்ரியோட நேமை சூஸ் பண்றதுக்கு ரைட் இருக்கு. அதாவது பாரத்னும் கூப்பிட்டுக்கலாம், இந்தியானும் கூப்பிட்டுக்கலாம், ரெண்டுல எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஓரலா மட்டும் சொல்லுவாரு. இப்போ இந்த பெட்டிஷனர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவோட நேமை வந்து மாத்தணும் அப்படின்னு, பாரத் அப்படின்னு மாத்தணும். ஏன்னா இந்தியா அப்படிங்கிறது பிரிட்டிஷர்ஸ் வந்து நமக்கு வச்ச ஒரு நேம், அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பெட்டிஷன் போட்டிருக்காரு. இந்த கேஸ் வந்து இன்னைக்கு தான் விசாரிக்க போறாங்க. ஸோ நாளைக்கு நம்ம என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். மூடிஸ் டவுன்கிரேட்ஸ் இந்தியாஸ் ரேட்டிங். மூடிஸ் அப்படிங்கிறது ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. இவங்க இந்தியாவோட growth வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு ரேட் பண்ணியிருக்காங்க. அதில் நமக்கு என்ன ரேங்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா BAA3. இந்த ரேங்கிங்ஸ்லாம் ஞாபகம் வைக்கணும்னு தேவையில்ல. BAA3 அப்படின்னா ஒரு லோயஸ்ட் ரேங்க் இன்வெஸ்ட்மெண்ட்ல. அதாவது நம்ம கண்ட்ரில இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாயிரும் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியானா என்ன ஆகும்? ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகும். அதான இப்போ ஒரு பிஸ்னஸ்மேன் பணத்தை போட்டு ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணணும். அவன் பணமே போடல அப்படின்னா பொருளே என்ன ஆகாது, ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியானா ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகும். ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகும் போது என்ன ஆகும்? வேலை வாய்ப்புகளும் கம்மியாகும். அதான இப்போ 100 பொருள் தயாரிக்கணும் அப்படின்னா 10 பேர் தேவைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதே 10,000 பொருள் தயாரிக்கணும்னா நிறைய பேர் தேவைப்படுவாங்கல்ல. அப்போ இங்க ப்ரொடக்ஷன் கம்மியாகும் போது வேலை வாய்ப்பும் கம்மியாகும். இந்த மாதிரி நம்மளோட எக்கனாமி வந்து டவுனாக தான் போகும் அப்படின்னு வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட ஃபினான்ஷியல் சிஸ்டமும் பாதிக்கப்படும், கவர்மெண்டோட ஃபிஸ்கல் பொசிஷனும் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்டோட ரெவன்யூவை விட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரொம்ப அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாங்கோ டிக்ளேர்ஸ் நியூ எபோலா எபிடமிக். அதாவது டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஹாங்கோ, இந்த கண்ட்ரியில 4 பேர் எபோலா அப்படிங்கிற நோயால இறந்திருக்காங்க. அதனால அந்த கண்ட்ரி இந்த நோயை வந்து எபிடமிக் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷமும் ஹாங்கோல வந்து இந்த மாதிரி எபோலோ அவுட் பிரேக் ஆச்சு. அதை WHO குளோபல் ஹெல்த் எமர்ஜென்சி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி குளோபல் ஹெல்த் எமர்ஜென்சி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, குளோபல் லெவலில் அந்த நோய்க்கு அட்டென்ஷன் வந்து தேவைப்படும். ஒருவேளை அது வேற கண்ட்ரீஸ்க்கும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து செயல்படணும் அப்படின்னா குளோபல் ஹெல்த் எமர்ஜென்சியை WHO வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதை போன வருஷம் இந்த எபோலோ நோய்க்காக அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ இந்த வருஷம் ஜனவரி 30 COVID-19க்காக குளோபல் ஹெல்த் எமர்ஜென்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா COVID-19 எல்லா கண்ட்ரிக்கும் பரவும், எல்லா கண்ட்ரிஸும் கோஆப்ரேட்டிவாக செயல்படணும். அதனால
எமர்ஜென்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த எபோலா நோயை பற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு வைரஸ் டிசீஸ். இது வந்து ஒரு ஃபீவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேட்டல் இல்னஸ் இன் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வைல்ட் அனிமல்ஸ்ல இருந்து தான் பீப்புள்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகுதான். இப்போ ஒரு பர்சனுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அது ஹியூமன் டு ஹியூமனும் டிரான்ஸ்ஃபர் ஆகும், இன்னொரு பர்சனுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வவ்வால் ஃப்ரூட் பேட்ஸ் அப்படிங்கிற ஒரு வவ்வால்கிட்ட இருந்து தான் இந்த வைரஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்னா ஃபீவர், ஹெட்ஏக், அதுக்கப்புறமா ஃபேட்டிக், தளர்ச்சி, டயரியா, வாமிட், இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வந்து இருக்கும். இப்போ இந்த எபோலா டிசீஸ் நமக்கு வந்துச்சுன்னா அது மலேரியா, டைஃபாய்டு ஃபீவர் இதே மாதிரி சேமா தான் இருக்குமா. அதனால நம்மளுக்கு வந்த உடனே நம்மளால கண்டுபிடிக்க முடியாதான். லேப்ல போய் டெஸ்ட் பண்ணா மட்டும்தான் என்ன நோய் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா. இதுக்காக எலைசா டெஸ்ட், அதுக்கப்புறமா ஆன்டிஜன் கேப்சர் டிடெக்ஷன் டெஸ்ட், ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் இதெல்லாம் வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் தான் இந்த COVID-19க்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு அத்தன்டிக்கான ட்ரீட்மெண்ட்ஸும் கண்டுபிடிக்கவே இல்லை. உத்தரப்பிரதேஷ் டாக்டர் கால்ஸ் ஜமாத் மெம்பர்ஸ் டெரரிஸ்ட். நமக்கு இந்த தப்லிகி ஜமாத் ஈவெண்ட் பத்தி தெரியும். அந்த ஈவெண்ட்ல கலந்துகிட்ட நிறைய மெம்பர்ஸ்க்கு வந்து COVID-19 பாதிப்புகள் இருந்துச்சு. இதனால எல்லாருமே முஸ்லீம் கம்யூனிட்டியை டிஸ்கிரிமினேட் பண்ணாங்க. இது எல்லாமே நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் இப்போ உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற ஒரு டாக்டர் வந்து இந்த ஜமாத் மெம்பர்ஸ் எல்லாரையும் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க தான் வந்து COVID-19 பரப்பி விட்டாங்க, அதனால அவங்கள டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு MCQ பார்த்துடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தப்லிகி ஜமாத். ஃபர்ஸ்ட் இந்த தப்லிகி ஜமாத் பார்த்தீங்கன்னா ஒரு சுன்னி இஸ்லாமிக் மிஷனரி மூவ்மெண்ட். ஓகேவா. தப்லிகி ஜமாத் அப்படின்னா என்னன்னா ஸ்ப்ரெட்டிங் த ஃபெய்த் அப்படின்னு அர்த்தம். அதாவது அவங்களோட நம்பிக்கையை பரப்புறது எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேவா. இப்போ 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல எதெல்லாம் இந்த தப்லிகி ஜமாத் ரிலேட்டடா கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், இட் இஸ் அ ரிஃபார்மிஸ்ட் முஸ்லிம் ஆர்கனைசேஷன் செட் அப் இன் 1926 by Maulana Abdul Kalam Azad. அடுத்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட், the movement is based on 6 principles and its root lie in the Deobandi version of Hanafi school of jurisprudence அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம்.